கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் வீட்டில் சில பொருட்களை அழகுக்காக பரிசாக வந்ததென்று நல்லது என்று நினைத்து வைத்திருப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சில பொருட்கள் வீட்டில் சண்டை, நோய், பண இழப்பு, பயம் கொண்டு வரலாம். இன்று நாம் பார்க்க போகிறது நம் வீட்டில் வைக்கக்கூடாத 5 திருஷ்டி பொருட்களை பற்றிதான். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் இது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றலாம். 1வது ஈவிலை, கண் பொம்மை. சிலர் வீட்டில் நீல நிற கண் மாலை வைத்திருப்பார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், கண் படாமல் இருக்க இது பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறோம் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கண் போன்ற அமைப்புள்ள இந்த நீல நிற கண் பாதுகாப்பு அல்ல, அது ஒரு மூட நம்பிக்கை. வேதாகம் வசனம் சொல்கிறது, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், யாக்கோப்பின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர், அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தியரை போல் நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. ஈவிலை வைத்தால் என்ன நடக்கும்? வீட்டில் அமைதி குறையும், கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்படும், பிள்ளைகள் பயப்படுவார்கள், வேலைகள் பணம் தடைப்படலாம். நம்மை பாதுகாப்பதற்கு கண் வேண்டியதல்ல, கர்த்தரை நாம் நம்பினால் போதும். 2வது ட்ரீம் கேட்சர். ட்ரீம் கேட்சர் என்றால் கெட்ட கனவுகள் வராமல் தடுக்கும் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் அது தேவன் கொடுத்த பாதுகாப்பு அல்ல, அது ஆவி சார்ந்த கலாச்சாரம். உபாகம் 18வது அதிகாரம் 10 முதல் 12வது வசனம் வரை, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடங்கு பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். பிரியமானவர்களே, இதை உங்கள் வீட்டில் வைத்தால் குழந்தைகள் பயப்படலாம், தூக்கம் சரியாக இருக்காது, வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கும். கனவை காப்பது ட்ரீம் கேட்சர் அல்ல, தேவன்தான். 3வது மர பொம்மைகள். சிலர் வீட்டில் மர பொம்மைகள், மர சிலைகள், விக்கிரகம் மாதிரி அலங்கார பொருட்களை வைத்திருப்பார்கள். அது சாதாரணமாக தோன்றினாலும் சிலவற்றை ஆவிக்குரிய வழிபாட்டோடு தொடர்பு கொண்டதாக இருக்கலாம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள், தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களையே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. அவைகளை வைத்தால் வீட்டில் குழப்பம் ஏற்படும். உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது விக்கிரகம் அல்ல, தேவனுடைய வார்த்தை. 4வது பொருள் வல்லமை வாய்ந்த கற்கள். சிலர் சொல்வார்கள், இந்த கல்லை வைத்தால் பணம் இருக்கும், இந்த கல்லை வைத்தால் நல்ல வல்லமை தரும், இந்த கல்லை வைத்தால் நோய் குணமாகும் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வல்லமை கல்லில் அல்ல, வல்லமை தேவனிடம்தான் இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டித்ததை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இவைகளை நம் வீட்டில் வைத்தால் தேவனை விட கல்லை நம்ப தொடங்குவோம், நம்முடைய ஆன்மீகம் பலவீனப்படும். 5வது ராசி மற்றும் ஜோதிட பொருட்கள். சிலர் சொல்வார்கள், என் ராசி இதுதான், நட்சத்திரம்தான் என் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையை தீர்மானிப்பது ராசிகள் அல்ல, தேவன்தான். இந்த ராசிகளை வைத்தால் தேவனை விட ஜோதிடத்தை நம்புவோம். எதிர்காலத்தை குறித்து பயம் வரும். உங்கள் எதிர்காலம் நட்சத்திரத்தின் கையில் இல்லை, தேவன் கையில் இருக்கிறது. ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? உங்கள் கண்களை மூடுங்கள். கர்த்தாவே, எங்கள் வீட்டில் உம்மை தவிர வேறு எந்த தவறான பொருட்களுக்கும் இடம் தரமாட்டோம். எங்கள் வீட்டை ஆசிர்வதியுங்கள், எங்களையும் காத்தருளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் இந்த உண்மை பல குடும்பங்களுக்கு தெரிய வேண்டும். தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.